ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ்வா. தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப நாளான மாதிரி ஆச்சு வீடியோ எடுத்து. நானும் செல்லக்குட்டியும், ஏன்னா கடுமையான மழை எங்களுக்கு இல்லை, அதனால் ஒன்றும் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி நித்திஷ்டிக்கு ஸ்கூல் இல்லை, மழை பெஞ்சதுனால நாங்கள் அப்படியே தோட்டத்து பக்கம் வந்தோம். சரி, கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு என்னெல்லாம் மழையில் அப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்னு. செல்லக்குட்டிலாம் பூத்துருக்காங்க. இந்த கத்திரிக்காயெலாம் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது என்ன நித்யா இங்கே பாரு, என்னது ரோஸ்? உனக்கு பிடிக்குமா? எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. வெண்டைக்காய், இது சிகப்பு வெண்டைக்காய். இது நம்ம புதினா பாருங்கள், தாறுமாறாக வளர்ந்துருக்கு. இது இலை பிரண்டை, பருப்பு கீரை, தக்காளி, கத்திரிக்காய். இந்த வலை அடித்து அதில் ஏறட்டன்னு விட்டுட்டேன். இது வந்து பாவக்காய் கொடி ஏறின்னு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் வெயில் கொஞ்சம் தலை காட்டுச்சா, சரி நானும் செல்லக்குட்டியும் தோட்டத்துக்கு வந்துட்டோம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். அந்த கத்திரிக்காய் கீழே பாரு, பூ பார்த்தீங்கன்னா நல்லா அதே மாதிரியே செம்மையாக பூக்குது. நல்லா கொத்து கொத்தாவே இருக்குது. இன்னைக்கு காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா காயே வாங்க வேண்டாம்ல. நான் எனக்கு தீஸ்ட்டு இங்கேயே வந்து அறுவடை பண்ணிப்போம் டெய்லி. தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், புதினா எல்லாம். மழை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தோமா, அதனால் வர்ண பகவான் பார்த்து மழையாடி வெளுத்து வாங்குறாரு. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில், துணியெலாம் காய மாட்டேங்குது, எல்லாம் உள்ளே போட வேண்டியதாக இருக்குது இல்லை. இந்த வெயில துணியெல்லாம் போட்டு காய வச்சு எடுத்து வைக்கணும். இன்னைக்கு சமையல் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே மற்ற வேலைகளை பார்க்கணும். மழை பெஞ்சு நல்லா குளுமையான சூழ்நிலை வந்துருச்சு. ரொம்ப நம்ம எதை எதிர்பார்த்து காத்திருக்கோமோ அது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் போல இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மழை எனக்கு ரொம்ப லேட்டாக கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம எங்கிக்கிட்டே இருந்தோம், அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து சுட சுட வந்து ரசம் வச்சுட்டேன். மிளகு ரசமும் சுண்டல் வேக வச்சுருந்தது காலையில். அது யாருமே சாப்பிடல. அப்புறம் பிரியாவுக்கு வெறும் தோசை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டா. போதுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் வந்து மசாலாவை பண்ணிட்டேன்னாக்கா நம்ம கிரேவி மாதிரி இல்லை, செமி கிரேவி மாதிரி இருக்கும். தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், இல்லை பிசைஞ்சு சாப்பிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். அதனால் அது வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். விலை கொடுத்து தண்ணி வாங்கிலாம் கட்டுப்படியே ஆகலை. வீடு வேறு கட்டிகிட்டு இருக்கோமா, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எங்களுக்கு. ரொம்ப ஒரு 3-4 மாதமாகவே ரொம்ப கஷ்டம், தண்ணி கஷ்டம். மழை துளி கூட இல்லை. அதுக்கு தான் வட்டி முதலமாக இப்போ சும்மா வெளுத்து வாங்கின்னு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து மிச்ச மீதி தீபாவளிக்குள்ளே சைட் டிஷ் எல்லாம் வச்சு இன்றைக்கி ஒப்பேத்திடலான்னு சொல்லிட்டு தான் இதோட நிறுத்திட்டேன். நான் கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிட்டேன். அந்த முறுக்கு, மிச்சர், அது இது எல்லாமே நிறையவே கிடக்கு. பசங்க என்ன சொல்லுதுன்னு தெரியல. இதை முடிச்சுட்டு நீ சாப்பிட வேண்டியது தான். சுட சுட சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. நம்ம நித்திஷ்டிக்கு இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு. மழை கொஞ்சம் நிறையாவே பெய்யறதுனால சீக்கிரம் விட்டுட்டாங்க நேத்தியே. இன்றைக்கி கொஞ்சம் லீவே விட்டுட்டாங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. ஏன்னா பசங்க வந்து நனைஞ்சிட்டு வந்து காய்ச்சல், சளி, இருமல் படுத்துட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறம் புதினா கொத்தமல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன், நிறையாவே இருக்குது. இதை வந்து தொகையில் அரைக்கலாம், இல்லை பிரியாணி செய்யலான்னு வச்சுருக்கு. பாப்போம் என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம செல்லக்குட்டிக்கு சாப்பாடு போடணும். லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வந்து மிளகு ரசமும் சுண்டல் வந்து மசாலா சுண்டலும் பண்ணியாச்சு. அப்புறம் சுட்ட அப்பளம் கேட்டா, அதனால அப்பளம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை பிரச்சனையே பண்ணிட்டா. சரின்னா அவளுக்கு சுட்ட அப்பளம் ரெடி பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம தீபாவளி கொண்டாடினாக்கா ஒரு 10 நாளாவது நம்ம வந்து அந்த ஸ்நாக்ஸ் தான் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவோம். அதை தாங்க நான் கொடுத்தேன். ரசஞ்சாதம், மசாலா சுண்டல். கிட்ட காட்டுங்க, இங்கே பாருங்க. இதுக்கு என்ன குறைச்சல்? மசாலா சுண்டல், ஓமப்பொடி, சீவல், இந்த எதுவுமே எனக்கு ரசஞ்சாதம் போதும் அப்படின்ட்டு ரொம்ப பார்த்தீங்களா. இவ்வளோ என்ன பண்ணுறது? ஒரு அப்பளம் இல்லைன்னு எங்கள் அக்கா வீட்டில் போய் அவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அப்பளம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு வந்தா. இது என்னது? ரசம் வேணும். வேற என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாமா. இவ்வளோ கோவக்காரியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது சொல்லி நறுக்கி அதில் மிளகா பொடி வச்சாலும் சரிப்பட்டு வரும். இப்போல்லாம் நல்லா டேஸ்ட்லாம் தெரியுது. இது வேணும் அது வேணும்னு கேட்க தெரியுது. சரி, என்ன வேணும்னு கேட்டாக்கா எப்போ எனி டைம் சப்பாத்தி தான். சப்பாத்தி, உருளைக்கிழங்கு. காலையில் சாப்பிட்டாச்சு. அப்புறம் நைட்டு தான் செய்வேன் சப்பாத்தி. லஞ்சுக்கு சுட சுட மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா. சுட சுட ரசஞ்சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு செஞ்சாக்கா இந்த வம்பு பண்ணிட்டு இருக்கா அவ. இவ்வளோ அடிக்கலாமா வேண்டாமா சொல்லுங்க நீங்களே, இந்த குறும்புக்காரியே. சூப்பரா இருக்கு.
செஞ்சு எல்லாம் சாப்பிடணும் தானே செய்யறது. இந்தா நல்லா இருக்கா? சரி, நாங்கள் சமாதானம் பற்றி சாப்பிட்டுட்டு இந்த விழாக்கு இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அவளை கொஞ்சம் இது பண்ணணும். எல்லாம் ஸ்வீட் கொடுத்து சமாதானம் வாங்க. நாங்கள் முறுக்கு சாப்பிட்டு சமாதானம் ஆக போகிறோம். நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்கா? சாப்பிடலாமா? பாய் சொல்லு. பாய்.